இங்கதான் இருக்கான். இங்க இருந்து நம்ம அந்த பஸ்ல வந்து ஆரப்பாளையம் போனாங்க. ஆரப்பாளையம் வந்தா ஆமாயா. நம்ம பைக்ல வரும்போது நீ பார்க்கவே இல்லையா தங்கம்? அவ்வளோதாங்க, வந்தாச்சு. எப்படியோ ஒரு வழியா பூம்பாறை முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ டிராஃபிக் ஓவராக இருக்குது அப்படிங்கிறனால அண்ணன் அங்கேயே நம்ம வந்து நிப்பாட்ட சொல்லிட்டு நம்ம நடந்து போயிடலான்ட்டு தான். பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். அதோ பாருங்கள், கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வீடுலாம் இருக்கனால தெரிய மாட்டேங்குது. பொறுமை தங்கம். இங்கே பார்த்தீங்களா ருத்தே தங்கமே இல்லை என்ன அங்கே பார்த்தீங்களா, அங்கே தெரிகிறதான் கோவில். ஏன்னாருண்ணே வேற வழி அப்படி போனாலும் இருக்கு. இங்கே கோயிலுக்கு கூட்டம் அதிகமாக வராருண்ணே. கோயில் சின்னதான், ஆனால் கோயில் நல்லா ஃபேமஸ். தங்கமயிலே பார்த்துவாமா, கோயிலுக்கு சரியான கூட்டங்க இன்னைக்கு. போன தடவை நம்ம வரும்போது கூட்டம் கம்மி தான், கூட்டம் இல்லை. ஆனால் இந்த தடவை கூட்டம் அதிகம். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க, சரியான டிராஃபிக்கு. அருணே பூண்டு வாங்கிக்கிறியா? கொடைக்கானல் மலை பூண்டு. இதே வழிதான் அருணே, அங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். இல்லை லேடிஸ்க்கு தனியாக இருக்கு, ஜென்ஸுக்கு தனியாக இருக்கு. அங்கே அந்த வழி இருக்கு. ஸோ கைஸ், கோயிலுக்கு ஒரு வழியாக வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். செம்ம மிஸ்ட்டுங்க, வேறு லெவலில் இருக்குது. பாத்ரூம் போயிட்டு வந்தோம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணால் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின் பண்ணுறாங்க இங்கே மெயின்டெனன்ஸ்லாம். பாருங்க, நல்ல மிஸ்டாகவே இருக்குது. சாமி பார்க்கறதுக்கு இருக்க கூட்டத்தை பாருங்க. ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு ரூமுக்கு போகணும். எப்படி ஈவினிங் ஆயிரும்னு நினைக்கிறேன். அங்கே போவோம். என்னம்மா இது? மரம். நவகிரக சன்னதி இருக்கு பாருங்க. நவகிரக சன்னதியில இந்த ஆஸ்பரா ஷீட் போட்டிருக்காங்க. நானும் மலைக்கு நிக்கிறதுக்கான்னு பார்த்தா விளக்கு பொறுத்துறதுக்கு போல. அங்க வேணும்னா வச்சுக்கலாம், வேணாடின்னு நகர்த்திக்கலாம். நாலுக்குமே வீல் போட்டு வச்சிருக்காங்க. கோயில் அன்னைக்கு சரியான கூட்டங்க. நான் வந்துட்டு நஃபியும் நிஷா அப்புறம் பாப்பா 3 பேத்தையும் வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு. மரம் இருக்குது, அத்தி மரம்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னாப்புல. நமக்கு சரியாக தெரியாது மரத்தை பற்றி. ஆனால் இங்கே பாருங்கள், நல்லா நிறைய பேர் வேண்டுதல் வச்சுருக்காங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு தாலியெல்லாம் கட்டியிருக்காங்க. நிறைய வேண்டுதல்லாம் வச்சுருக்காங்க போல். இது அத்தி மரம். இது என்ன மரம்னே? இவ்வளோ தனியாக இது ஒன்று அத்தி மரம், இன்னொரு வேற மரம் இருக்குது போல். அது பெருசாக இருக்குது. தண்ணி இருக்குது, இப்படி தண்ணி. இங்கேயே சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளால உட்காந்துருக்காரு, விநாயகர் உட்காந்துருக்காப்புல. தலைவா ரெண்டுமே அத்தி மரம் தான், பெருசு நல்லா இருக்கு. அத்தி மரத்துக்கு அடியில் விநாயகர் உட்காந்துருக்காரு. சிவன் கோயில்டா, சிவன் சன்னதி. தனியாக அப்பாவுக்கு பேர்லாம் இல்லை போல. நடராஜர் சன்னதி. பரவாயில்லப்பாடி. நான் போன தடவை அருணகிரிநாதர்லாம் பார்க்கவே இல்லடா. இந்த வழியாக தான் இருந்து கும்பிட்டுட்டு வருவாங்க. ஆனால் இங்கிட்டும் கூட்டமாக நிற்கிறாங்க. இங்கிட்ட நான் காசு கொடுத்து போவாங்களோ? இல்லை, இங்கிட்ட காசு கொடுத்து போவாங்களோ? அதுதான் கேட்டேன் நான். இல்லை, அவங்க போனதே பெஸ்ட்டு தான். போயிட்டு வந்துடுவாங்க. எப்படி போய் அவங்களுக்கு முன்னாடி போயிடுவோமா? போயிடலாமா? வா போயிடலாம். போகலாமா? புஷ்க பாப்பா போகலாமா? எப்படி இவ்வளோ கூட்டத்தில் இடையில அமுச்சு விட்டாச்சு. இடையில பூத்து அமுச்சு விட்டாச்சு. நல்லா பார்த்தோமே, எதுக்கு இங்கிட்ட ஒரு லைன் போகுது? சரி, ஓகே, வந்தாச்சு. போகலாமா? போயிடுவோம். ராஜாலங்காரனா இப்படி ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு வந்துட்டாங்க. கிளம்ப வேண்டியதான். ஓகே ருத்ரே, என்ன முருகா பார்த்துட்டு வந்துட்டீங்களா? பார்த்துட்டு வந்துட்டீங்களாப்பா? சிரிக்கிறாங்கப்பா. சரிப்பா. போன தடவை இங்கே கோயிலுக்கு வரும்போது இந்த கடை இல்லை தங்கம். ஆனால் இப்போ கடை இருக்குது. சிலையெல்லாம் நல்லா வச்சுருக்காங்கல்ல.